அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை நாம் சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஸ்ரீ அரவிந்தரின் ஆங்கில புத்தகத்தின் பயில்களை தொடங்குகிறோம். இன்று நாம் 302வது பக்கத்தில் உள்ளோம். 303வது பக்கம். அதில் இந்த இறுதி பகுதி, அந்த பக்கத்தின் இறுதி பகுதி, a purified or tranquilized mind may reflect, or a powerful concentration may discover God in the world, self in nature, even before it is realized in ourselves. But this is rare and difficult. A purified mind may reflect, a tranquilized mind may reflect. இது ரெண்டு இருக்கு. மனம் வந்து தூய்மையாக இருப்பது ஒரு நிலை. டிராங்குலைஸ் அப்படின்னா அது ஒரு அமைதியான நிலை, சலனம் இல்லாத ஒரு நிலை. இப்போ மருந்துல டிராங்குலைசர் போட்டிருக்காங்கன்னா, ரொம்ப வயலண்டா இருக்காருன்னா அது ஒரு மாதிரி செடேட்டிவா தான் டிராங்குலைசர்னு சொல்லுவாங்க. ஸோ a purified or tranquilized mind may reflect God in the world. இப்படி படிக்கணும். May reflect God in the world, may reflect the self in nature அப்படின்னு படிக்கணும். அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். இப்போ வந்து தூய்மையான சலனமில்லாத மனம் இறைவனை கண்டுபிடிக்கும், உலகத்தில் உள்ள இறைவனை கண்டுபிடிக்கும், அப்புறம் இயற்கையில் உள்ள பரமாத்மாவை கண்டுபிடிக்கும். இதுதான் வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். Purified or tranquilized mind may reflect God in the world. இன்னொன்னு or a powerful concentration. இங்க டிஸ்கவர் வந்து அந்த பவர்ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வரும். May reflect God in the world, the self in nature, or a powerful concentration may discover God in the world, self in nature. அப்போ முதல்ல வந்து பிரதிபலிக்கிறது. அதுக்கு நல்ல உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தெளிவான குளம் அல்லது ஏரி இருக்குன்னு வச்சுக்குவோம். அது வந்து கீழே இருக்கிற கூழாங்கல் எல்லாமே தெரியும் நல்லா. அதை வந்து நம்ம அப்ப அந்த மாதிரி இருந்தா குழம்புல கூட்டையில எதுவுமே தெரியாது. பாக்குறவங்க அப்ப அது போல நம்ம தெளிவாக இந்த மனம், தூய்மையான மனம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்க, கிறிஸ்டல் கிளியர் வாட்டரா இருந்துச்சுன்னா கீழே என்ன இருக்குங்கிறது தெளிவா தெரியும். நீரா இருக்கும், கீழே இருக்கிற கல்லெல்லாம் இவ்வளவு பாசி இல்லாம இருக்குன்னு பார்ப்போம். இது மாதிரி பல விஷயம் பார்க்க முடியும். ஈவன் சீ வாட்டர் கூட போட்டுருக்காங்க. ஸோ கீழே இருக்கிற வெண்மணல் தெரியும், ப்ளூ கலர் வாட்டர் தெரியும். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. அதே போல இறைவன் நம்முள் தெளிவாக தெரிவாங்க என்பது. Purified, tranquilized mind may reflect God in the world, may discover the self in nature. அதே இது வந்து பவர்ஃபுல் கான்சன்ட்ரேஷன் may discover God in the world. ரொம்ப ஆற்றல் மிக்க ஒரு மன ஒருமைப்பாடு தான் அது இறைவனை கண்டுபிடிக்கும், அல்லது அந்த இயற்கையில் இருந்த ஆன்மாவை, ஜீவாத்மாவை இல்லை பரமாத்மாவை உணரும். ஈவன் பிஃபோர் இட் இஸ் ரியலைஸ்ட் இன் ourselves. இங்க வந்து கொஞ்சம் முன்னாடி அதுக்கு முந்தின சென்டென்ஸ் தான் பார்த்தா நம்மளை முதல்ல பார்த்துக்கணுங்கிற மாதிரி we can look into the inward of ourselves அப்படிங்கிறது போட்டு அது ஈஸி நல்லா போட்டுக்காரு. ஆனா இங்க வந்து ஈவன் பிஃபோர் இட் இஸ் ரியலைஸ்ட் இன் ourselves, பட் திஸ் இஸ் ரேர் அண்ட் கிரிட்டிக்கல். இது வந்து அருமைன்னா, நம்ம தமிழ் அருமைனா சூப்பர்ங்கிற வார்த்தைக்குன்னா ரொம்ப அருமையா இருக்கு சாப்பாடு. ஆனா அருமைனா அரிதான ஒன்று, ரேர்ங்கிறது நல்ல தமிழ் அருமைதான். ரொம்ப அருமையானதுன்னா அது அதிகம் இல்லாததுன்னு அர்த்தம், டிஃபிகல்ட்னா கஷ்டமானதுன்னு. இந்த ரெண்டுமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்ப பாருங்க, a purified or tranquilized mind may reflect, or a powerful concentration may discover God in the world, the self in nature, even before it is realized in ourselves. But this is rare and difficult.
இதுல வந்து நம்பர் 2 வந்து நேற்று பார்த்தோம். In one respect, however, it is easier because external things we are not so much hampered by the sense of the limited ego as in ourselves. One obstacle to the realization of God is therefore removed. அப்போ வந்து ஒரு வகையில பார்த்தா வெளிப்புற பொருட்களில் நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு லிமிட்டட் ஈகோ இருக்கு. அது வந்து ஒரு தடை செய்யும். ஆனா அந்த கடவுளை அறியக்கூடிய, உணரக்கூடிய, சித்திக்கக்கூடிய ஒரு பெரும் தடை இதனால் நீக்கப்பட்டு இருக்கிறது ஒரு அடிக்குறிப்பு இது. சரிங்களா? ஓகே, திருப்பி அந்த சென்டென்ஸ் சொல்லிக்கிறேன். A purified or tranquilized mind may reflect, or a powerful concentration may discover God in the world, the self in nature, even before it is realized in ourselves, but this is rare and difficult. And it is only in ourselves that we can observe and know the process of the self in its becoming and follow the process by which it draws back into self-being. So it is only in ourselves that we can observe and know the process of the self. அப்போ வந்து நமக்குள் தான் நம்ம வந்து அதை உற்று நோக்க முடியும். And know the process of the self. அந்த பரமாத்மாவின் நெறிமுறைகள் என்ன, அது எந்த வரை நடைபெறுகிறது, இயங்குகிறதுங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ முதல்ல வந்து அப்சர்வ் த ப்ராசஸ் ஆஃப் த செல்ஃப் அண்ட் நோ த ப்ராசஸ் ஆஃப் த செல்ஃப் இன் இட்ஸ் பிகமிங். இந்த பிகமிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப அடிக்கடி அரவிந்தர் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. அதாவது பி அப்படின்னா இருத்தல், பிகமிங்னா அதுவாதல் அப்படின்னு இருக்கும். பீயிங் அண்ட் பிகமிங்கிற வார்த்தை அடிக்கடி பார்ப்போம். அப்போ சத்து தான் பீயிங், அதுவாக மாறுதல். இப்ப நாமெல்லாம் அதுவாக மாற முயற்சி பண்ணிட்டு போறாங்க. செல்ஃப் இன் இட்ஸ் பிகமிங். அப்போ அது வந்து ஒரு சின்ன பறவையாக இருக்கலாம், ஒரு புல் பூண்டாக இருக்கலாம், புழுவாக இருக்கலாம், எதுவாக இருந்தும் அது இறைவனாக மாறும் தன்மை இருக்கிறது. ஸோ செல்ஃப் இன் இட்ஸ் பிகமிங், அதை அப்சர்வ் பண்ண முடியும், அதை தெரிந்து கொள்ள முடியும். அண்ட் ஃபாலோ த ப்ராசஸ் பை விச் இட் டிராஸ் பேக் இன்டு செல்ஃப் பீயிங். அது அப்படியே இது பண்ணி பழையபடி வந்து எல்லாம் வல்ல இறைவன் ஒடுக்கமாகி இன்வல்யூஷன்ங்கிற ப்ராசஸ்ல ஒடுங்கி இந்த மேட்டர்ல இருந்து அப்புறம் திருப்பி இவால்வ் ஆகி வரும்போது which draws back into self being. அப்போ பழையபடி அந்த இறைவன் தன்னை இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுன்னு அடிக்கடி சொல்லுவோம், அதுல வந்து இதாக. And it is only in ourselves that we can observe and know the process of the self in its becoming and follow the process by which it draws back into self being. அடுத்த சென்டென்ஸ் போலாம். இடையில எப்ப சந்தேகம் இருந்தாலும் என்னை நிறுத்தி கேட்கலாம், புரியலன்னா கேளுங்க. Therefore, the ancient counsel, know thyself, will always stand as the first word that directs us towards the knowledge. Therefore, ஆதலால் அப்படின்னு சொன்னா, the ancient counsel அப்படின்னா பழம் ஒரு அறிவுரை அல்லது அறவுரைன்னு சொல்லுவோம். அந்த காலத்து ஒரு அறவுரை என்னன்னா, நோ தைசெல்ஃப். இது வந்து பெருசா உன்னையே நீ தெரிந்து கொள், உன்னையே நீ உணர்ந்து கொள். நோ தைசெல்ஃபும் உன்னைன்னு அர்த்தம். இல் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் as the first word. அதுதான் முதல் சொல்லாக இருக்கும். that directs us towards the knowledge. அது நாம் ஞானத்தை நோக்கி நம்மை வழிநடத்தி செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னன்னா, the ancient counsel, know thyself, will always stand as the first word that directs us towards the knowledge. Okay. Still, psychological self-knowledge is only the experience of the modes of the self. It's not the realization of the self in its pure being. இதுல திருப்பி எப்பவுமே ஒரு கொண்டு வந்து ரொம்ப இது பண்ணிடாதீங்க. இப்ப எனக்கு ஸ்டில் இருந்த போதிலும் சைக்கலாஜிக்கல் செல்ஃப் நாலேஜ், உளவியல் பூர்வமாக மனம் கொண்டு நம்மை நாம் உணர்தல் சொல்லி தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த மோட்ஸ் ஆஃப் த செல்ஃப், அந்த பரமாத்மாவின் அம்சங்களின் ஒரு வகையான அனுபவம் மட்டுமே. இட் இஸ் நாட் த ரியலைசேஷன் ஆஃப் த செல்ஃப் இன் இட்ஸ் பியூர் பீயிங். அப்போ வந்து அந்த பரமாத்மாவை உணரக்கூடிய இது கிடையாது. பியூர் பீயிங் அப்படிங்கிறது தூய்மையான அந்த ஆத்மாவின் பரமாத்மாவை நாம் அது சித்திக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஆனா வெறும் அனுபவம், ஒரு அம்சத்தின்
ஒரு அனுபவம் மட்டுமே. Psychological self-knowledge is only the experience of the modes of the self. It is not the realization of the self in its pure being. அது உண்மையான ஒரு சித்தி என்று சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு சித்தி என்று சொல்கிறார்கள். சரிங்களா? சொல்லுங்க பிரியமா. சார் வணக்கம் சார். சார் அந்த ஃபுட் நோட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே. அதுல வந்து ரொம்ப ஈஸியா நேற்று அதை ஆக்சுவலா சொல்லிட்டேன், திருப்பி சொல்றேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நேற்று போகிற அப்போக்குள்ள சொல்லிட்டு போயிட்டேன். இன் ஒன் ரெஸ்பெக்ட் ஹவெவர் இட் இஸ் ஈஸியர். அதாவது இதுல என்னன்னா, இது எந்த இடத்துல இது வருதுன்னு பாருங்க. அதை பார்த்தா உங்களுக்கு இது புரியுது. இப்ப நாம படிச்சோம்ல, இன்னைக்கு முதல்ல படிச்ச விஷயம், a purified or tranquilized mind may reflect, or a powerful concentration may discover God in the world, the self in nature, even before it is realized in ourselves. But this is rare and difficult. அப்போ வந்து இங்க என்ன, இதோட அடிக்குறிப்புக்கு மெயின் சென்டென்ஸ் இது. இப்போ மனம் தூய்மையா இருக்கணும், மனம் சலனம் இல்லாம இருக்கணும். அதுல வந்து மேங்கிற வார்த்தை வில் ஷுவர்லின்னு எல்லாம் போடல, மே ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்திட்டாரு. பிரதிபலிக்கும். எதை பிரதிபலிக்கணும்? மே ரிஃப்ளெக்ட் காட் இன் த வேர்ல்ட், உலகில் உள்ள இறைவனை அது பிரதிபலிக்கும். மே ரிஃப்ளெக்ட் செல்ஃப் இன் நேச்சர், இந்த பிருத்வி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கையில் உள்ள பரமாத்மாவை அது பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர் பவர்ஃபுல் கான்சென்ட்ரேஷன் மே டிஸ்கவர் காட் இன் த வேர்ல்ட். இப்போ எதையாவது பார்த்து நம்ம உற்று கவனிச்சு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தோம்னா அது வந்து இறைவனை கண்டுபிடிக்கும், உலகில் உள்ள இறைவனை கண்டுபிடிக்கும், இயற்கையில் உள்ள பரமாத்மாவை கண்டுபிடிக்கும். எப்போ? ஈவன் பிஃபோர் இட் இஸ் ரியலைஸ்ட் இன் அவர் செல்ஸ். நமக்குள் இந்த காட் இன் த வேர்ல்ட், செல்ஃப் இன் நேச்சர் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் புற பொருட்களில் இருக்கும் இறைவனையும் அந்த பரமாத்மாவையும் கண்டுபிடிக்கும் சொல்லலாம். பட் திஸ் இஸ் ரேர், பட் திஸ் இஸ் டிஃபிகல்ட். இது ரொம்ப அரிதான ஒன்று, ரொம்ப கடுமையான ஒன்றுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அந்த அடிக்குறிப்பு வருது. இதுதான் காலையில் நீங்க ஆரம்பிச்சது அந்த சென்டென்ஸ்ல தான். இதுல பாத்தீங்கன்னா இன் ஒன் ரெஸ்பெக்ட் இட் இஸ் ஈஸியர், ரொம்ப எளிமையானது. இது வந்து எளிமையானது பிகாஸ் இன் எக்ஸ்டர்னல் திங்ஸ் we are not so much hampered by the sense of the limited ego as in ourselves. இப்போ வந்து நீங்க வந்து உங்களுக்கு புரியாம உங்களையும் நான் கேட்கிறேன், ஏதாவது வெளிப்புறம்னு உங்களுக்கு எது ரொம்ப ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. வெளிப்புறத்தையா? இசை ரொம்ப ரசிக்க முடியும். அது வந்து கேட்கறது, சரி அதையும் வச்சுக்கலாம். பொருளாக நான் கேட்கலாம், பார்க்கறது, இசையும் ஒண்ணுதான், சந்தேகம் இல்லாம. ரொம்ப அழகு சார்ந்த விஷயங்கள் மனசு அமைதி. பொருளா சொல்லுங்க. அழகு சார்ந்த எது? ஒரு கட்டடமா, இல்ல பூவா, இல்ல கடலா, இல்ல யானையா, இல்ல ஒரு அழகான விலங்கா, ஒரு பூனை கூட அழகா இருக்கலாம். எது அழகுன்னு நினைக்கிறீங்க? ஆரோவில நுழைஞ்சு அந்த பாதை, நடைபாதை உள்ள போய் அமைதியா இருக்கும், இல்ல அந்த மேல போற அந்த பாதை ரொம்ப. அப்ப ரெண்டு பக்கம் மரங்கள் சார்ந்த ஒரு சரி அப்படி நீங்க மண் பாதையாவோ ஏதோ ஒண்ணு நீங்க போகும்போது அது வந்து இதுக்குள்ள ஓகே கான்சென்ட்ரேஷன். ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டீங்கன்னா, பூவோ ஏதோ ஒண்ணு எடுத்துட்டோம்னா அதுல வந்து பூ இதுங்கும் போது சண்முக பிரியாவா அந்த பூவை பார்க்க மாட்டீங்க, ரேம்ப் சண்முக பிரியாவா பார்க்க மாட்டீங்க. உங்க ஈகோ அதுல இல்ல, அது வெளியில தானே இருக்கு. ஆரம்பம் நான் சண்முக பிரியா அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், என்னோட ஈகோ ஆணவமா தான் இருக்கும். ஆனா புறப்பொருளை பார்க்கும்போது அது அப்படி தெரியாது. அப்ப என்ன ஆகும்னா எளிமையா அது கூட நம்ம கனெக்ட் ஆக முடியும். இது ஒரு வகையான ரேர் அண்ட் இதுன்னு சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? ஏன்னா அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதான் பாருங்க, சென்ஸ் ஐடென்டிட்டி அதுல இல்ல. ஆக்சுவலா நம்ம கிட்டே அது இல்ல. ஆனா நம்ம அப்படி ஒரு மாய தோட்டத்தில் இதாயிடுச்சு. நமக்கே நாம்ங்கிறது கிடையாது. ஆனா ஒரு கொஞ்ச காலத்துக்கு அது தேவைப்படும், ஒரு வேலி மாதிரி. அவ்வளவுன்றது கிடையாது அப்படி பார்த்தாலும். அதுதான் நான் யாருங்கிற கேள்விக்கு பதில் பிரம்மனரோடது. ஆனா முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, hampered by the sense of limited ego. அப்ப அது குறுகிய இது hampered ஒரு தடை. So much hampered by the sense of limited ego. இல்ல, we are not so much hampered by the sense of limited ego as in ourselves. நமக்குள்ள அந்த ஈகோ தான் இறைவனை கண்டுபிடிக்க ரொம்ப இதுதான் வந்து மதர் அடிக்கடி வெஸ்டர்ன் ஆக்சிடென்டல் ஓரியன்டல் சொல்லும் போது மேல்நாட்டு மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சரண்டர்ங்கிறத அவங்களால யோசிச்சே பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க இண்டிபெண்டன்ஸ், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிங்கிறது ரொம்ப அவங்க வலியுறுத்தப்பட்ட ஒன்று. அது ஈகோவோட இன்னொரு உருவம் தானே. அப்போ அவங்களுக்கு சரண்டர்ங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் சரண்டர் பண்ணிட்டா என்னுடைய தன்மையை நான் இழந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம்.
ஓகே, தனித்தன்மையை நான் இழந்துடுவேன்னு சொல்லி அவங்க சரண்டர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா நம்ம பாத்தீங்கன்னா ஏதாவது புக்கை மிதித்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம், புக்கு காலில் பட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, பிரியமா தொட்டு கும்பிடுவோம், சரஸ்வதி இதுல இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒருத்தர் மிதிச்சாலும் அதில் சாரி சொல்லுவோம். இப்படி எல்லா விஷயத்திலும் நம்ம ஒரு தன்மை இருக்கும்போது நம்ம அப்புறம் மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் சொல்லும் போது காலில் விழுகிறது அதுங்கிறதுலாம் ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ இந்த லிமிட்டடையும் கட் பண்றதுக்கு நம்ம கிட்ட நிறைய ரிச்சுவல்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். புறத்துல பார்க்கும்போது அழகான ஒரு குழந்தை சிரிச்சு, இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு. இது நீங்க சொன்ன இசைன்னு சொன்னா நாதவிந்து கலாதி நம்ம ஒன்று சொல்லுவாங்க. இந்த பாட்டை கேட்டாலே நம்ம பாட்டுனா நல்ல உயர்நிலை பாடல்கள். இப்ப நிறைய வேற மாதிரி வைட்டல் சாங்ஸ் எல்லாம் அது மாதிரி இல்லாம நல்ல உயர்ந்த நிலை. இந்த மதரோட மியூசிக், அந்த மியூசிக்கை நம்ம அப்படியே இதே மாதிரி அமைதியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது நம்ம இறைவனை காட்டும் கண்டிப்பா. அதான் one obstacle to the realization of God is removed. Therefore removedங்கிறதா இங்க இருக்கிற முக்கியமான என்ன அப்டக்கிள்னா அந்த ஈகோ தான் ஒரு பிகெஸ்ட் அப்டக்கிள் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. பார்ப்போம் இந்த இடத்துல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றான்னு பாருங்க, அப்பதான் இதுவும் அதுவும் புரியும். ஒரே நிமிஷம் சொல்லிட்டு வந்தேன். we can look, இப்ப இதுக்கு ஆப்போசிட் உள்ள பார்க்கணுங்கிறது அதுல இது பார்த்துட்டு இருந்தாலும் முந்தின சென்டென்ஸ் பார்த்த சென்டென்ஸ் we can look into the inward of ourselves more easily than we can look into the inward of things external to us. எக்ஸ்டர்னல் டு us பாசிட்டிவா அப்படி சொன்னாரு. ஆனா பிகாஸ் ஏன் அப்படி நம்ம வெளியினா தேர் இன் திங்ஸ் அவுட் சைடர்ஸ் we are in the first place embarrassed by the form, and secondly we have no natural previous experience of that in them which is other than their physical substance. அப்ப வெளியில ஒரு பொருளையோ எதையோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம மேல அந்த உருவமே நமக்கு எம்பராஸ் ஆகும். இன்னொன்று நான் இல்லை அப்படின்னு தோணும். அது பெற்ற மகளா இருந்தாலும் பெற்ற தாயாக இருந்தாலும் நான் பெற்ற மகன் மகளா இருந்தாலும் சரி, பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, வெளியாக அவன் இன்னொருத்தர் அந்த கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ தங்கையோ தமக்கையோ யாராக இருந்தாலும் சரி, இருந்தாலும் அந்த உருவம் நம்ம ஒரு மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தை உருவம். அவங்க வேற, அவங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லி and we have no natural previous experience of that in them. அவங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறதே நமக்குள்ளே என்ன இருக்கு உண்மையா முழுக்க நம்ம உடலை பத்தி கூட நமக்கு தெரியாது. அப்படிமா இன்னொருத்தர்கிட்ட நமக்கு எப்படி இருக்கும். அதனால அதர் தேன் தர் பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதை தவிர நமக்கு எதுவுமே இது யானை, இது பூனை, இது பூ அப்படின்லாம் தெரியும். ஆனா இதே இப்ப அடுத்தது இந்த இருந்தாலும் பியூரிஃபைடு இருந்ததுன்னா வெளியில இருந்தா வரும்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஈகோ குறுக்கிற தன்மைன்னு சொல்றாங்க. இதுதான் இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ். இப்ப பிரியாமா நீங்க தான் திருப்பி கை தூக்கிருக்கீங்களா? ஆமாம் சார். சார் இப்ப சமீபமா ஒரு காணொலி ஒண்ணு பார்த்தேன், அது உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு சில நீங்க நாலேஜ்ல போடுங்க. ஒரு வீடு கேரளால ஒரு வீடு, ரொம்ப செறிஞ்ச தோட்டம், ஆசிரமத்துக்குள்ள நுழையிற மாதிரி மலர்களும் தோட்டமும், அவ்வளோ என்ட்ரன்ஸ்ல அது ஒரு இசை, இது ரெண்டுத்தையும் அது கிராமம் மாதிரி இருக்கு அந்த வீடு. ரொம்ப அழகா ரொம்ப ரம்மியமா அது பார்த்த உடனே நமக்கு எல்லாத்தையும் மறந்து மனசு அமைதியாயி அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகா இருந்தது. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சார். ஓகே, நீங்க சொன்னதால என்னுடைய ரெண்டு தனிப்பட்ட அந்த அனுபவங்கள் சொல்லலாம். என்னன்னா ஒன்று, நைனிதால் போய் நம்ம ஆசிரம் பிரான்ச்ல தங்கி இருந்தப்போ எனக்கு ஒரு ரஷ்ய நண்பர் முன்னே சொல்லியிருக்கிற வகுப்புல அவர் சன்செட் டைம்ல ஒரு பக்கமா கூட்டிட்டு போய் அங்க ஒரு 5 மணிக்கு மேல அங்க மக்களே இருக்கிறது இல்லை. அந்த மிருகங்க வருமா என்ன காரணம் தெரியல. அங்க எந்த விதமான இதுவும் இல்லாம அந்த மக்கள் எல்லாம் அந்த போட்டோ இதெல்லாம் டெலிஸ்கோப் எல்லாம் இருக்கும். அங்க பார்த்தா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அவங்க எல்லாம் மூட்டை கட்டி கிளம்புறாங்க. எல்லாரும் போனப்போ நானும் இந்த ரஷ்ய நண்பர் 2 பேர் மட்டும் செர்கைன்னு பேர் ஒரு வாரம் நாங்க ஒரு ரெட்ரீட் போயிருந்தோம். அங்கிருந்து கீழே பார்த்தா இப்போ பிரியாமா சொன்ன அதே மாதிரி செறிவுன்னு சொல்லுவோம். அவ்வளோ கொஞ்சம் கூட சூரிய ஒளி கூட நுழைய முடியாத அளவுக்கு அது கீழே பார்த்தாது. அதெல்லாம் அந்த கைலாச பருவதத்துக்கு பக்கம் அப்படிங்கிறாங்க அந்த ஏரியாலாம். அப்ப நான் அந்த இது நடத்தின ஒரு சதாலுரான அவர்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி அந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி இன்டென்ஸ் கான்சென்ட்ரேட்டட் ஃபீலிங் கிடைச்சதுன்னு சொன்னோம். ஆமா, தட்ஸ் வை பீப்புள் சே தட் சிவா டஸ் பெனன்ஸ். அதனாலதான் இங்க சிவன் தவம் செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு யோகி, ஆதி யோகி, அதெல்லாம் அந்த ஃபீல் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னாங்க. அன்னையே என்ன சொல்றாங்கன்னா, மரங்கள் எல்லாம் மேல் நோக்கி வளர்றதும் அந்த ஒளி நோக்கி போற அந்த ஆர்வத்தின் வெளிப்பாடுதான் மரங்கள், அந்த பூக்கள், அதே மாதிரி அது ஒரு சைக்கிக் பீயிங் அப்படின்னா சொல்றாங்க.
அது கூட நம்ம கனெக்ட் ஆகணும்னா கண்டிப்பா கடவுள் தேவை. ஆனா அதுக்கு அதான் ஒரு மாதிரி வெளியில போது நம்ம ஈகோ அங்க இல்லை அப்படிங்கிறது இது ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ் வந்து அது வேற தன்மை, அது எப்படி அப்படிங்கிறதுனா இதெல்லாம் நேற்று சொன்னேன் நானு. ஓகேவா? இப்ப ஓகேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்க சொன்ன அந்த சிவா பெனன்ஸ் வந்து பவனோட அந்த கவிதைகள்ல இருக்கு மிஸ். அவைக்கு நீங்க அது அது என்ன உங்களுக்கு இது வந்துச்சு இல்ல மிஸ், சொசைட்டியோட மேகசின் மந்த்லி வருது, அதுக்கு அந்த போயம் வந்துச்சு. அதுல வந்து இந்த டாப் ஹில்ஸ் தி சிவா பெனன்ஸ் அப்படின்ற அந்த லைன் ஞாபகம் வருது. அப்ப நான் லைனுக்காலதான் நானும் நினைச்சுட்டேன். Okay. Good. So, and it is only in ourselves that we can observe and know the process of the self in its becoming and follow the process by which it draws back into the self being. இப்ப 304வது பக்கத்துக்குள்ள வந்துட்டோம். இதையும் நம்ம படிச்சிட்டோம். அடுத்தது இதையும் படிச்சிட்டோம். Therefore, the ancient counsel, know thyself, will always stand as the first word that directs us towards the knowledge. Still, psychological self-knowledge is only the experience of the modes of the self. It is not the realization of the self in its pure being. அப்போ வந்து அது வந்து தூய்மையான அந்த ஆத்மாவை நம்ம பார்க்கல, உளவியல் பூர்வமாக மனதால் வந்து புரிந்து கொண்டோம் அப்படின்னா அடுத்த சென்டென்ஸ். அந்த பேராகிராஃப் முடிச்சிட்டோம். The status of knowledge then which yoga envisages is not merely an intellectual conception or clear discrimination of the truth, nor is it an enlightened psychological experience of the modes of our being. இப்போ இந்த சாப்டரோட தலைப்பு the status of knowledge தான். அப்போ ஞானத்தின் நிலை அப்படின்னு சொல்லலாம். which yoga envisages. இப்போ இந்த envisages அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னா, அந்த விசாஜ்னு வந்து பிரெஞ்சுல பார்த்தா ஃபேஸ்னு வரும், என்னன்னா இன்னுங்கிற அர்த்தம் இருக்கு. ஸோ வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப், அது எதை நாம் எதிர்நோக்குகிறோம் என்றால் அப்படிங்கிற பொருள்ல வரும். ஸோ which yoga envisages the status of knowledge. அப்போ வந்து யோகம் பார்க்கக்கூடிய, யோகம் கணிக்கக்கூடிய ஞானத்தின் நிலை என்ன இல்லை என்றால் இட்ஸ் நாட் மியர்லி an intellectual conception. பகுத்தறிவெல்லாம் நம்ம கருத்துருவாக்கமாக்கும் அது அல்ல. ஆர் கிளியர் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் த ட்ரூத், இதுதான் அப்படின்னு பிரித்து பார்க்கும் தன்மை இல்லை. nor is it an enlightened psychological experience of the modes of our being. இப்போ வந்து இந்த envisage பார்க்கலாம். envisage அப்படிங்கிறது எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணலாம்? envisage அப்படிங்கிறது envisage இல்ல, பிரெஞ்சு உச்சரிப்புல பார்த்து சொல்லிருக்கேன். envisage to conceive an image or a picture of, especially as a future possibility, but to consider or regard in a certain. The regardங்கிறதும் கன்சிடர் எல்லாம் பார்த்துருந்தோம். அதோட ரூட் வருதான்னு பார்ப்போம். வேற விசாஜ்னா நான் சொன்ன மாதிரி இங்க ஃபேஸ்ன்னு இருக்கு. விசேஷ் அப்படிங்கிறது என்னன்னா இன்னுங்கிற அர்த்தம் நான் சொல்றேன். ஸோ இன் ஃபேஸ்னா எதிர்நோக்குதல் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அப்போ யோகா வந்து யோகா envisages அப்படின்னா the status of knowledge which yoga envisages is not merely an intellectual conception or clear discrimination of the truth, nor is it an enlightened psychological experience of the modes of our being. அப்போ வந்து நம்மளுடைய இதுல ஏதோ ஒரு அனுபவமாக, உளவியல் அனுபவமாக, மன அனுபவமாக ஒரு அதே சமயம் என்லைட்டன் சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஞானோதயம் மிக்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது எல்லாம் மட்டும் ஸ்டேட்டஸ் ஆஃப் நாலேஜ் கிடையாது. ஏன்னா யோகா பார்க்கக்கூடியது இன்னும் வேற. அது என்னங்கிறது அடுத்த சென்டென்ஸ்ல சொல்லுவாங்க. So the status of knowledge then which yoga envisages is not merely an intellectual conception or clear discrimination of the truth, nor is it an enlightened psychological experience of the modes of our being.
It is a realization in the full sense of the word. It is the making real to ourselves and in ourselves of the self, the transcendent and universal divine. And it is the subsequent impossibility of viewing the modes of being except in the light of that self and in the true aspect as its flux of becoming under the psychical and physical conditions of our world existence. It is a realization. The realization கோட்ஸ்ல போட்டிருக்காரு. அப்ப ரியலைசேஷனுக்கு தமிழ் வார்த்தை வந்து நிறைவேற்றம் சொல்லலாம், சித்தின்னு சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய வார்த்தை சொல்லலாம். இட் இஸ் a realization in the full sense of word. அப்போ வந்து அதுவும் ரியலைசேஷன் தான். கொஞ்சம் முன்னாடி நம்ம பேசுனதும் மன அளவில் உணர்ந்து கொள்வதும் ஒரு வகையான சித்தி தான். ஆனா அது ஒரு பகுதி மட்டுமே, முழுமையானது கிடையாது, தூய்மையானது இல்லைங்கிற மாதிரி முன்னாடி போட்டாரு. It is a realization in the full sense of the word. அந்த சொல்லின் முழு பொருளில் அந்த சித்தி இருக்கிறது. அப்ப அதான் ரியலைசேஷன் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. அப்ப அது என்னது? இட் இஸ் a making real to ourselves and in ourselves of the self. அப்ப நமக்கு நாமே அது உண்மையாகவும், அப்புறம் in ourselves of the self, அப்ப நமக்குள் அந்த பரமாத்மா இருப்பதையும் அது வந்து உண்மையாக நமக்கு தெரிய வேண்டிய ஃபர்ஸ்ட். அப்புறம் it is making real to ourselves and in ourselves the transcendent and the universal divine. Transcendent நம்ம பல தடவை பார்த்தோம். அதாவது இதை எப்படி படிக்கணும்னா, இன்னும் டி கேபிட்டல் போடல தயவுசெய்து நினைக்காதீங்க. ஏன்னா அதை எப்படி படிக்கணும்னா டிரான்செண்டன்ட் டிவைன் அண்ட் யூனிவர்சல் டிவைன். அப்ப எல்லாம் கடந்த கடவுள் அந்த இதற்குள் அந்த பிரபஞ்சத்துள் இருக்கும் இறைவன், அந்த டிவைன் தெய்வம் அப்படிங்கிற பொருள்ல வருது. அதுக்கு முன்னாடி வந்து in ourselves of the self, real to ourselves and in ourselves of the divine self, நாம் இண்டிவிஜுவலா இருக்கும் போது நமக்குள் அந்த பரமாத்மாவை காண்புதல் உண்மையாகவே. இட் இஸ் மேக்கிங் ரியல். அது வந்து இது உண்மைதான் அப்படின்னா அது இருக்கிறதே நமக்கு தெரியல முதல்ல. அதுதான் பிரச்சனை. அதுதான் நான் ஒரு தனி மனிதன், என்னுடைய பேர் கண்ணப்பன், இப்படிதான் அப்படிதான் நினைக்கிறது வந்து அந்த இண்டிவிஜுவல். அதுல வந்து இல்லப்பா பரமாத்மா இருக்காங்கிற அந்த உண்மையை உணர வைக்கிறது தான் ரியலைசேஷன். It is making real to ourselves and in ourselves. நமக்கும் நமக்குள்ளும் இருக்கும் அந்த பரமாத்மாவை நாம் உண்மை என்று உணர்ந்தால் தான் அந்த ரியலைசேஷன். இது வந்து முதல்ல இண்டிவிஜுவல் வார்த்தை வந்து டைரக்டா இல்லைனாலும் அவர் செல்ஸ்ல வந்துருச்சு. ரெண்டாவது த டிரான்செண்டன்ட் டிவைன் அண்ட் யூனிவர்சல் டிவைன். அப்ப இந்த மூணு வார்த்தையும் நமக்கு எப்பவுமே தெரியும். இண்டிவிஜுவல், யூனிவர்சல் அண்ட் டிரான்செண்டன்ட். அதுதான் இந்த மூணு வந்து வேற விதமா போடுறது. அப்போ சாரி எல்லாம் கடந்த, அது தமிழ் அழகா கடவுள்னு சொல்லுவோம். அப்புறம் பிரபஞ்ச இறைவனை உணர்தல் தான் உண்மையான ரியலைசேஷன். ஒரே நிமிஷம். அடுத்தது வந்து and it is the subsequent impossibility of viewing the modes of being except in the light of that self and in the true aspect as its flux of becoming under the psychical and physical conditions of our world existence. அப்ப இந்த இடத்துல it is the subsequent impossibility of viewing of the modes of being. அப்போ வந்து ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆகும்னா சப்சிக்வென்ட்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு இயலா தன்மைன்னு சொல்லுவாங்க. என்ன இயலா தன்மைனா அந்த பீயிங் இருக்கு இல்லையா, ஜீவனை இல்ல ஜீவாத்மாவை நம்ம வந்து பல வகையா பார்க்க முடியாது. இம்பாசிபிள் வியூ தி மோட்ஸ் ஆஃப் பீயிங். அப்ப எப்படிதான் பார்க்க முடியும்? எக்ஸப்ட் இன் த லைட் ஆஃப் தட் செல்ஃப். அந்த பரமாத்மாவின் ஒளியின் வழியாகத்தான் அந்த ஜீவாத்மாவை பார்க்க முடியும். And in the true aspect as its flux of becoming under the psychical and physical conditions of our world and existence. So உலக அந்த எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறதும் சத்துங்கிறதும் ஒண்ணுதான். The world existence almost like யூனிவர்ஸ்ல ஒரு பகுதி வேர்ல்ட் எக்ஸிஸ்டன்ஸ். அதுல சில வந்து பிசிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த பொருண்மையின் சில நிபந்தனைகள் அல்ல கட்டுப்பாடுகள், சைக்கிக்கல் கண்டிஷன்ஸ். இங்க வந்து நல்லா கவனிக்கணும். சில இடத்துல வந்து சைக்கிக்கல் அப்படின்னு சொன்னா அது சைக்கிக் பீயிங்க குறிக்கும். சில இடங்கள்ல சைக்கிக்கல் சொன்னா மனம் சம்பந்தப்பட்டதாக அதை மறந்துடாது.
இந்த இடத்துல மனம் தான் அதிகமா இருக்கக்கூடியது இருக்கு. அண்டர் த சைக்கிக்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ இதுல என்னன்னா இந்த ட்ரூ ஆஸ்பெக்ட் ஆஸ் இட்ஸ் ஃபிளக்ஸ் ஆஃப் பிகமிங். ஃபிளக்ஸ்னா என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு யாருக்காவது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபிளக்ஸ்? சொல்லுங்க. அது ஒரு ஃபோர்ஸ். என்ன? அது ஒரு ஃபோர்ஸ். புரியல. ஃபோர்ஸ். ஃபோர்க்கா என்ன சொன்னீங்க? ஃபோர்ஸ். FORCE. அப்படின்னா அது பிடிச்சு கவ்வி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ். FORTE. C for cat. நீங்க இந்த மாதிரி சாப்பிடுற ஃபோர்க், ஸ்பூன் ஃபோர்க் அந்த மாதிரி சொல்றீங்களா? ஃபோர்க் இல்ல மிஸ், நான் டைப் பண்றேன். ஃபோர்ஸ் ஆற்றல் சொல்றீங்களா? அது கவ்வி இழுக்கிற மாதிரி. ஓகே. ஆனா ஆக்சுவலா ஃப்ளக்ஸ்னா என்னன்னா flowing of a liquid, flowing of the tide, a continuing movement, especially in large numbers and things. A constant or frequent change, fluctuation அப்படிங்கிற வார்த்தைலாம் வரும். பிசிக்ஸ்ல வந்து ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வரும். ஃப்ளக்ஸுங்கிறது இந்த ஓட்டம், நீர் ஓட்டம்லாம் சொல்லுவோம் இல்லையா? இப்ப அதுல நிறைய அந்த வெள்ளம் அடிச்சுட்டு வந்துச்சுன்னா அதுல இருக்கிற ஏதோ பூ, செடி, கொடி, நாய், பூனை எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இதுல எப்படின்னா ஃபிளக்ஸ் ஆஃப் பிகமிங்னா அது ஒரு ஓட்டம். ட்ரூ ஆஸ்பெக்ட் ஆஸ் இட்ஸ் ஃபிளக்ஸ் ஆஃப் பிகமிங் அண்டர் த சைக்கிக்கல் அண்ட் பிசிக்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் அவர் வேர்ல்ட் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ அந்த பிகமிங், ஃபிளக்ஸ் ஆஃப் பிகமிங் வந்து அது ஆகுதல் அப்படின்னு சாதாரண ஒரு ஜீவாத்மா, அது புழுவிலிருந்து எதுவாக இருந்தாலும் அது வந்து இறைவனாக மாறிக்கொண்டிருக்கும் போது அது ஒரு ஓட்டமாக வரும், ஓட்டமாக வரும். அது எந்தெந்த இடத்துல பிகமிங் அண்டர் த சைக்கிக்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் அவர் வேர்ல்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் பிசிக்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் வேர்ல்ட் எக்ஸிஸ்டன்ஸோட உண்மையான ஆஸ்பெக்ட், இந்த ட்ரூ ஆஸ்பெக்ட் ஆஸ் இட்ஸ் ஃபிளக்ஸ் ஆஃப் பிகமிங். அப்போ வந்து இந்த இடத்துலன்னா என்ன பார்க்கணும்னா the transcendent of the known and it is the subsequent impossibility of viewing the modes of being except in the light of that self and in the true aspect as its flux. அப்போ பார்க்கும்போதே இதெல்லாம் இப்படி மாறிட்டு வருது. இப்போ இந்த இது வந்து இந்த மாதிரி உருமாறி கொண்டிருக்கு. இப்போ வந்து சார்ல்ஸ் டார்வின் வந்து ஒரு தத்துவம், பெரிய அறிவியல் தத்துவம் என்ன சொல்றாருன்னா, அந்த நல்ல கவனிங்க, அந்த சின்ன அமீபால் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மனித நிலைக்கு அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கான். அப்போ வந்து மாறிக்கொண்டிருக்கிறது. அதுவும் ஒரு வகை சயின்ஸ்ல பிகமிங்க சொல்றது, சரிங்களா? ஆனா இந்த இடத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் போறாங்க. Subsequent impossibility of viewing the modes of being except in the light of that self. இப்ப நம்ம பாக்குறது இந்த ஜீவாத்மா சாதாரண கண் வழியா பார்க்கும்போது இந்த சென்சர் எல்லாம் வரும், நம்ம முதல் பத்திரிகைகள் எல்லாம் படிச்சோம். ஆனா லைட் ஆஃப் தட் செல்ஃப்ல பார்க்கும்போது நம்மளால தவறா பார்க்க வாய்ப்பே இல்லை. அண்ட் இந்த ட்ரூ ஆஸ்பெக்ட், அப்ப அதோட உண்மையான அம்சத்துல பார்ப்போம். எப்படின்னா ஆஸ் இட்ஸ் ஃபிளக்ஸ் ஆஃப் பிகமிங் அண்டர் த சைக்கிக்கல் அண்ட் பிசிக்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் அவர் வேர்ல்ட் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ எடுத்துக்காட்டா நம்ம சொன்னா ஒரு நாய் வந்து பரிணாம வளர்ச்சியில வந்துட்டுன்னா அது எந்த குணத்தை அதிகமா காட்டுது அப்படின்னா நன்றிங்கிற குணத்தை காட்டுது. பூனை அப்படின்னா ஒரு கம்பீரத்தை காட்டுது, இடத்துக்கு அது ஒரு இது. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இதை காட்டும். எருமை நான் அன்னைக்கு ஒரு எருமை பாட்டு போட்டேன் கன்னடத்துல. அது நம்ம எருமை என்ன பெருமையா பேச முடியும்னா அது பாட்டு பூரா பெருமையெல்லாம் பேசுற மாதிரி வரும். அதுல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அது நீ எந்த குப்பையை சாப்பிட்டாலும் இப்ப நல்லா பாலை கொடுக்குற அப்படின்னு சொல்லி அது ரொம்ப இதா பேசுற மாதிரிதான் அதுல வரும். அது ரொம்ப பொறுமையா இருக்கு, ரொம்ப அதை மோசமா ட்ரீட் பண்ணாலும் இது பண்ணுது, ஊர்ல உலகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அது நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம், எரும மாட்டுல டைம்ல மழை பெய்ஞ்ச மாதிரி நிற்கலாம்னு சொல்லுவோம். எதையும் கண்ட இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட்லாம் சொல்லுவோம். அதனால அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது பண்ணும். அதாவது ட்ரூ ஆஸ்பெக்ட் ஆஸ் இட்ஸ் ஃபிளக்ஸ் ஆஃப் பிகமிங் அண்டர் த சைக்கிக்கல் அண்ட் பிசிக்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் அவர் வேர்ல்ட் எக்ஸிஸ்டன்ஸ். இப்ப கூட ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். இந்த போர் நடக்குது, பெட்ரோல் இதெல்லாம் முக்கியமான இடத்துல கொடுத்து விட்டுறாங்க. இப்போ பெட்ரோலுடைய இது கொஞ்சம் சப்ளை குறைஞ்சிரும், இப்போ விலை ஏறிடும். அந்த விலை ஏறிச்சுன்னா போக்குவரத்து அதிகமாக எல்லாத்துடைய இதுவும் விலை ஏறும் சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா மற்ற நாடுகளை பார்க்கும்போது இவங்களெல்லாம் வாரத்துல 3 நாள் தான் ஸ்ரீலங்கால வந்து கவர்மெண்ட் ஆபீஸர் 3-4 நாள் தான் ஒர்க் பண்றாங்க.
பெட்ரோல் தட்டுப்பாட்டாங்க. அப்புறம் ஒரு 2 வீலர்னா இவ்வளவுதான் பெட்ரோல் அப்படின்னு சொல்லி கோட்டா ரேஷன் எல்லாம் வச்சுதான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சிரமம் இந்தியாவுக்கு வரல. ஏன்னா பல காரணங்கள் இருக்கு. விலையும் இங்க ஏற்றப்படல. இது ஒரு பகுதி. ஆனால் இன்னொரு பகுதியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் என்ன ஒண்ணும் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு தேவை வந்து அவர் கண்டுபிடிக்கணும்னு வரும். பிரியாமா நீங்க ஆஸ் அ டாக்டர் சொல்லலாம், பொதுவா ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? வேக்சின் அறிமுகப்படுத்துறதுக்கு எத்தனை வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா? அது ரிசர்ச்ல பல வருஷங்கள் ஆகும். பல்லாண்டுகள். ஆனா நம்ம கொரோனாக்கு நம்ம அவ்வளவு பல்லாண்டுகள் எடுத்துக்கிட்டோமோ நினைச்சு பாருங்க. கிடையாது. அதுதான் நான் சொல்லுவேன். அப்ப வந்து அது பாக்குற அளவுக்கு நமக்கு டைம் இல்ல. உயிரை காப்பாத்துறதுனால டக்குன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. அது எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்கு நல்லதுல 2-3 வகை வந்து எல்லாத்தையும் போட்டு ஓரளவு அதை வந்து இல்லாத ஆக்குறாங்க. அது மாதிரி போலியோ வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆனாலும் போலியோ போய் இந்தியாவில் இல்லை, அதே மாதிரி பெரியம்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வேக்சின் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஒரு திடீர்னு ஒரு கஷ்டம் வந்தா அதுல இருந்து ஒரு நன்மை வரும். இப்ப நம்மளுடைய இந்த கூகுள் மீட்டை யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன்ல வந்த ஒரு விஷயம். லாக்டவுன்ல தான் அது வந்திருக்காது. அதுக்கு முன்னாடி நம்ம இல்லாட்டி அங்கங்க திருச்சி, புதூர், தமுனூர் போய் பேசலாம், இல்ல காரைக்குடியில போய் பேசலாம், சென்னை சென்ட்ரல்ல போய் பேசலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இப்ப யாராலும் எங்க தொற்று வர்றதுக்கு அந்த லாக்டவுன் ஒரு காரணமா இருக்கு. சரிங்களா? அது மாதிரி இப்ப அந்த ஆல்டர்னேட் எனர்ஜி வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஃபிளக்ஸ் ஆஃப் பிகமிங்க்கு நான் சொல்றேன். இப்ப பார்த்தா ஒரு போர் சூழலா இருக்கு. ஆனா அந்த போரோட பின்னணி என்னவா இருக்கும் அப்படின்னா, இது வந்து நம்ம போக்குல இருந்தோம்னா அந்த பெட்ரோல் தீர்ற வரைக்கும் நம்ம ரொம்ப கண்டு கொள்ளாமல் இருந்திருக்கும். அது என்ன வேணா ஆயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பெட்ரோல் தான் இருக்கு, அது பத்தி யோசிக்கவே மாட்டோம். திடீர்னு 1 எல்லாம் 0 லெவலுக்கு வந்துச்சுன்னா அது நாம் வாழும் காலம் அல்ல. ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் கழிச்சு அந்த மாதிரி ஆச்சுன்னா உடனே கண்டிப்பா அவங்க ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஏன்னா ஒரு வகையில நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டோம். அப்ப அதை இன்னும் மேம்படுத்துற மாதிரி தான் அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்பவே தண்ணியில ஓடுறதுங்கிறாங்க, காத்துல ஓடுறதுங்கிறாங்க. இந்த 1 ஏப்ரல்ல இருந்து இன்னும் ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா எத்தனால் 20% கலந்து பெட்ரோல் தான் பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு சட்டம் எல்லாம் கூட வருது. எல்லா விஷயமும் ஆனா மேல் பக்கம் பார்த்தா நமக்கு ரொம்ப சிரமமான சூழ்நிலை மாதிரி தெரியும். அது அப்பதான் நம்ம பல விஷயங்கள் கண்டுபிடிப்போம். ஒவ்வொரு யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போக கஷ்டப்பட்டதுனாலதான் மனிதன் சக்கரம் ஒன்று கண்டுபிடிக்கிறது. சக்கரம் ஒன்று கண்டுபிடிச்சு மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எல்லாம் வந்தோடனதான் நீங்க தனசேகர் ஐயா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் ஒரு பகுதியா சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரிங்களா ஐயா? தனசேகர் ஐயா பேசுற மாதிரி இருக்கீங்களா? ஹலோ, ஓகே. கரெக்ட் தானே சொல்லலாட்டி வெறும் நடந்து போறது மட்டுமே இருந்தா யோசிச்சு பாருங்க, இன்னும் நம்ம இந்த வளர்ச்சி வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ரெவல்யூஷன். அதாவது நம்முடைய ஆட்டோமொபைலுக்கு முன்னோடி வந்து 2 வீலர் தான். அதுக்கப்புறம் தான் வந்து 4 வீலர், அதுல இருந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ், அப்புறம் எல்லாம் ஈவன் இந்த ஏர்கிராஃப்ட் ஆல்சோ இஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஆட்டோமோட்டிவ். பட் இன்னைக்கு வந்து அது இன்னும் வந்து போயிட்டே இருக்கு. இ வெஹிக்கிள்ஸ் வந்துட்டோம் இப்போ. அதான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஹெட்லைட் கண்டுபிடிச்ச அதே மனுஷனால ரிவர்ஸ் அந்த லைட் போடணும்னு அன்னைக்கு ஸ்ட்ரைக் ஆகல இல்லையா? எவ்வளவு சேஃப்டியோட வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம். ஒரு பலூன் மாதிரி வந்து நம்மளை காப்பாத்துற மாதிரி அது நிறைய விஷயங்கள் நிறைய இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு, இல்லை நம்ம சொல்ல முடியாது. நன்றிங்க. அப்போ இந்த சென்டென்ஸ் திருப்பி படிக்கிறோம். இட் இஸ் a realization in the full sense of the word. It is a making real to ourselves and in ourselves of the self, the transcendent and universal divine. And it is the subsequent impossibility of viewing the modes of being except in the light of that self and in the true aspect as its flux of becoming under the psychical and physical conditions of our world existence. The கடைசி சென்டென்ஸ் அந்த பேராகிராஃப் முடிக்கணும். ஸோ அதோட this realization consists of 3 successive movements: internal vision, complete internal experience, and identity. This realization consists of 3 successive movements. அப்படின்னா அந்த வார்த்தையை கவனிக்கணும். 3 இயக்கங்கள் உள்ளன, ஒன்றன் பின் ஒன்றால் தொடர்ந்துங்கிறது சக்சஸிவ். அப்ப இந்த சித்தி அடைய வேண்டும் என்றால் 3 படிகள்னு சொல்லலாம். அது என்ன? இன்டர்னல் விஷன், உள் பார்வை, அகப்பார்வை, அகத்தாய்வு அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட் இன்டர்னல்
எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப முதல்ல பார்வை. பார்க்கும்போது இது கடல், இது மலை, இது மரம், இது பூ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அனுபவம், அந்த பூவோட வாசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது மாதிரி இது உள்ள வந்து நிறைய பார்க்கும்போது ஒரு அனுபவம் வரும். இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி. அப்ப நம்ம இதுதான் அப்படின்னு அதை தெரிஞ்சுப்போம். அதுதான் அந்த 3 விஷயம். இந்த ரியலைசேஷனோடைய ஃபைனல் திங் ஐடென்டிட்டி. முதல்ல பார்ப்பது, பிறகு அனுபவிப்பது, அதுவாக மாறுதல், அல்ல அது என்னவென்று அறிந்து கொள்ளும். இதை பத்தின விஷயம் எல்லாம் ரொம்ப டீட்டெயில வரும். திஸ் ரியலைசேஷன் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 3 successive movements: internal vision, complete internal experience, and அந்த வார்த்தைகள்லாம் பாருங்க. இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் போடல, கம்ப்ளீட் இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுருக்காங்க. சொல்லுங்க பிரியமா. நீங்க முடிச்சிருங்க சார். முடிச்சுட்டேன், அவ்வளவுதான். சார் இந்த ஃப்ளக்ஸ் 2 விஷயம் ஷேர் பண்ணுங்க சார். ஒண்ணு வந்து அந்த லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன் பர்சனலா. அது ரொம்ப எல்லாருமே ரசிப்பாங்க சார். அதை நீங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. உங்க வாட்ஸ்அப் குரூப்ல பண்ணிருக்கேன் உங்களுக்கு பர்சனல். இன்னொன்னு வந்து அந்த ஃப்ளக்ஸ் ஆஃப் பிகமிங் அப்படின்றப்போ அந்த ஃப்ளக்ஸ்ன்றது வந்து எப்படி வரும்னா, பல்ல அடைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வேற ஒரு மெட்டீரியல் இருக்கு. அது வந்து பல்ல அரிப்பு ஏற்படுத்தும். அரிப்பு ஏற்படுத்தி அது தேன் கூடு மாதிரி பல்ல ஆக்கி மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல ஆக்கி அதுல இந்த மெட்டீரியலோட தேன் கூடு மாதிரி வாய்ஸ் பிரேக் ஆகி வந்து கிளியரா பேசுங்க. தேன் கூடோட அமைப்பு மாதிரி புரியுது மைக்ரோ லெவல்ல ஆக்கி அது அந்த சிமெண்டோட டாக்ஸ் போய் அதுல போய் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகி உள்ள போறது. நீங்க சொன்னீங்க இல்லையா ஃப்ளூயிட் ஃப்ளோயிங்க்கு, அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோயிங் மாதிரி அதுக்குள்ள போய் அது கிளாக் மாதிரி பிடிச்சிக்கிற மாதிரி ஆகும். சோ அந்த ஃப்ளக்ஸ் ஃபோர்ஸ் அதுதான் அங்க இடத்துல கொஞ்சம் கவ்வி பிடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. இல்ல, அதுதான் தப்பு. இங்க வந்து ஃப்ளக்ஸ் ஆஃப் பிகமிங்னா அது ஓட்டம்ங்கிறது வேற. நீங்க சொல்றது பிடித்த பற்றுதல்ல நீங்க இருக்கீங்க. ஃப்ளக்ஸ் ஆஃப் பிகமிங்னா நான் நல்லா ஆறு ஓடுது. இல்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்க சொல்ல வர்றது. அந்த ஓட்டமா தான் நானும் சொல்றேன். பட் அது வந்து குடுக்குற விஷயம் என்னன்னா அது கவ்வி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஓட்டத்துக்கு தான் சொல்ல வரேன். பட் இப்போ நீங்க சொல்ற இந்த மீனிங் வச்சு பார்க்கும்போது அப்ப நம்மளோட லேயர்ஸ்ல எல்லாம் நம்மளுடைய ஒவ்வொரு இதுலயும் வந்து அந்த இறை ஒளி வந்து உள்ள ஒளி ஊற்றா ஊடுருவுது அப்படிங்கிற மாதிரி புரிதல் வருது. அத சொல்ல வந்தேன். ஏன்னா நீங்க அந்த ஒரு வார்த்தை நீங்க வந்து ஒரு புரிதல பேசி கேட்கறவங்க என்னங்கன்னா அவங்க பற்றுதல் கிளாம்ப் அந்த மாதிரி போயிடுவாங்க, பிரச்சனை இல்லை. அதுக்காக நான் சொன்னேன். நீங்க வந்து இன்னொரு கனெக்ட் பண்ணிட்டீங்க, ரைட். ஆனா கேட்கறவங்களுக்கு சில வார்த்தைகள் போய் பிடிச்சிக்கும். அதுக்காக சொல்றேன். ஃப்ளக்ஸிங் ஆஃப் பிகமிங்னா அது அப்படியே ஒரு அழகா ஆகுதல் என்பது ஒரு ஓட்டமாக போய் கொண்டிருக்குது. அதோட உண்மையான தன்மை நமக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஓகே, இதோட நிறைவு செய்வோம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.